என்ன ஆகுது அப்படின்னா, தன்னுடைய சூழ்நிலை சார்ந்து யார அவங்க கணவரை தவிர, மனைவியை தவிர வேறு ஒரு பெண்ணுடனும் வேறு ஒரு ஆணுடையும் அந்த தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்க. அதாவது தன்னுடைய துணை கிட்ட குறைஞ்ச அந்த அக்கறையையும் அன்பையும் அந்த அரவணைப்பையும் அந்த பரஸ்பர புரிதலையும் வெளியில எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அது கிடைக்கும்னு நம்பி அத நிறைய உறவுகள்ல சிக்கிறாங்க. சில உறவுகள் அது கண்டினியூ பண்ணுவாங்க, ரொம்ப பரஸ்பர புரிதலாவே மாறிடுவாங்க. திருமணம் கடந்த அந்த உறவை விட்டு அவங்களால வெளியில வர முடியாத அளவுக்கு ரொம்ப அட்டாச்மெண்டா ரொம்ப பாண்டிங்கா ஆகக்கூடிய உறவுகளும் இருக்காங்க. அதே சமயம் ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே அவங்க அனைத்து விஷயங்களையும் கடந்ததுக்கு அப்புறம் அதுல ஒண்ணுமே இல்ல, அவங்களுக்கான அந்த ரிலேஷன்ஷிப்ல திருமணம் இல்லாமல் ஒரு உறவுல ஈடுபடுறாங்க இல்லையா. சோ அந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த விதமான ஒரு உணர்வுகளோ ஒரு புரிதலோ இல்லைன்றது கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் தெரிஞ்சோன்னு வெறும் ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்காக தான் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துக்கிறோம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே அதுல இருந்து ஜம்ப் ஆகி வெளியில அந்த உறவுல இருந்து வந்துருவாங்க, பிரேக்கப் ஆயிடுவாங்க. அண்ட் ஜம்ப் ஆகி என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தடுத்ததுமே அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஆகாத வரைக்கும் அந்த உறவுகளை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் தொடர்ந்து இப்போ நடந்துட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில இப்ப சொசைட்டில நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. என்னால ஒரு உறவுல நிலைச்சு இருக்க முடியல, என்னுடைய கணவனுடைய நல்ல திருப்தியா வாழ முடியல, என்னுடைய மனைவியோடையும் ஒரு குடும்ப வாழ்க்கையிலயும் நான் ஒழுங்கா இல்ல. சரி, நான் வெளியில இருந்து இப்படி நானு ஒரு அஃபேர்ல விழுந்துட்டேன், சிக்கிட்டேன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படின்லாம் சொன்னாலும் அதுலயே என்னால நிலைத்து இருக்க முடியுதானா, அங்கேயும் எனக்கு ஒரு கான்ட்ரோவர்சி ஆகுது, ஒரு வாக்குவாதம் நடக்குது, ஒரு புரிதல் இல்லாம ஒரு ஏமாற்றம் கிடைக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு அங்கேயுமே ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லை, நான் வெளியில டோட்டலா வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ இதுல ஏன், என்னதுக்கு, எதற்கு அப்படின்றது எல்லாத்துக்குமே பேஸான காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பேஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பரஸ்பர புரிதல், லைக் அவங்களுடைய பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து அன்பு சார்ந்து உணர்வு சார்ந்து எல்லா விஷயமுமே அட்டென்ஷன் குறையுது, பெர்ஃபார்மன்ஸ் குறையுது. சோ ஒரே விஷயத்த ஒரு மனைவிக்கோ ஒரு கணவனுக்கோ ஒரே மாதிரியான சாப்பாடுகளை செஞ்சு கொடுத்தோம்னா எப்படி போர் அடிக்குமோ அது போலதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த